சொற்களின் பாலம். மருது தாத்தா பழைய ஓலைச்சுவடிகளை வாசிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர். அந்த எழுத்துக்களில் பொதிந்துள்ள ரகசியங்கள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு எழுத்தையும் அவர் தன் விரல்களால் வருடி பார்ப்பார். ஒருநாள் அவருடைய பேத்தி கயல் ஒரு மின்னணு திரையை எடுத்துக்கொண்டு அவரிடம் வந்தாள். அதில் ஏதோ ஒரு புதிய உலகம் ஒளிந்து கொண்டிருந்தது. மருது தாத்தா ஆச்சரியத்துடன் அந்த திரையை பார்த்தார். மருது அந்த திரையை பார்த்து வியப்படைந்தார். இதில் எப்படி இத்தனை எழுத்துக்கள் என்று கேட்டார். கயல் தாத்தாவிற்கு அருகில் அமர்ந்து அதன் ரகசியத்தை சொல்லத் தொடங்கினாள். கயல் அந்த திரையில் ஒரு செயலியை திறந்தாள். தாத்தா, நீங்கள் சொல்லும் தமிழ் வார்த்தைகளை இது உலக மொழிகள் அனைத்திலும் மாற்றும் என்று உற்சாகமாக கூறினாள். மருது ஒரு திருக்குறளை மெல்ல வாசித்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மைனஸ். அவருடைய குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது. பழைமையின் மனம் அந்த அறையில் வீசியது. கயல் வைத்திருந்த திரையில் அந்த தமிழ் வரிகள் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் ஜப்பானிய மொழியிலும் மாறின. கயல் ஆச்சரியத்தில் கைதட்டினாள். அந்த திரையில் எழுத்துக்கள் நடனமாடின. மருது அந்த திரையை மெல்ல தொட்டு பார்த்தார். காலங்கள் மாறினாலும் மொழியின் ஆழம் மாறுவதில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அது புதிய உருவம் எடுத்து உலகம் முழுவதும் பயணம் செய்கிறது என்று அவர் மகிழ்ந்தார். அவர்கள் இருவரும் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தார்கள். ஒரு கையில் பழமையான ஓலைச்சுவடியும் மறு கையில் நவீன கருவியும் இருந்தது. பழைமையும் புதுமையும் அங்கே சங்கமித்தன. கயலின் உதவியுடன் மருது அந்த திரையில் தனது முதல் தமிழ் வார்த்தையை தட்டச்சு செய்ய முயன்றார். அவர் மிகவும் கவனமாக ஒவ்வொரு எழுத்தையும் தேடினார். கயல் அந்த திரையை உயர்த்தி பிடித்தாள். மருது எழுதிய அன்பின் செய்தி இப்போது எல்லைகளை கடந்து உலகிற்கு செல்ல தயாராக இருந்தது. தமிழின் பெருமை டிஜிட்டல் உலகில் ஒளிரத் தொடங்கியது.